அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி எலுமிச்சை ஊறுகாய். நான் எலுமிச்சம்பழத்தை உப்பு போட்டு ஒரு 3 நாள் ஊற வச்சு எடுத்துட்டேன். அதை நாம் இனி தாளித்து விட்டுடலாம். அடுப்பில் வானலி வச்சு ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நிறைய ஊற்றிக்கணும். காஞ்சி வந்ததும் கடுகு போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை பொரிஞ்சு வந்ததும் பெருங்காயம், வெந்தயம், வரமிளகாய் வறுத்து அரைச்சி வச்ச பொடியை ஆட் பண்ணிக்கிறேன். பொடியை ஆட் பண்ணினதும் நல்லெண்ணெய்ங்கிறதுனால நல்லா நுரைச்சி வரும். அதே சமயம் பொடியும் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிடும். நுரை அப்படியே லைட்டாக அடங்க ஆரம்பிச்சதும் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த எலுமிச்சம்பழத்தை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணினதுக்கு அப்புறமா கலந்து கொடுத்துக்கலாம். நான் ஒரு எலுமிச்சம்பழத்தை 4 கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை விட சிறுசாக வேணும்னாலும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு எலுமிச்சம்பழம் எண்ணெயில் வேக விட்டுடலாம். கூடவே நான் ஒரு 2-3 எலுமிச்சம்பழமை மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா கிரேவியாக கிடைக்கிறதுக்காக அதையும் எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்படி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஊறுகாய் நல்லா கெட்டியாகவும் இருக்கும். அதே சமயம் ஃபுல் அண்ட் ஃபுல் எலுமிச்சம்பழ டேஸ்ட்லேயும் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்தது அப்படின்னா கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கலந்து கொடுத்து வேக விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்து தேவைன்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் நான் கூட கொஞ்சமாக கருப்பட்டி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணுறதா இருந்ததுன்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கருப்பட்டி கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா கலந்து கொடுத்துட்டோம்னா கருப்பட்டி நல்லா கரைஞ்சி வந்துடும். எண்ணெய் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா எண்ணெய் இன்னுமே மேலே வந்துடும். அப்புறம் இதை இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.